தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த எல்ரை சேனலை பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இதனால் ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதே இல்லதென்றும் சொல்லுங்க. எதற்கு மிஞ்சினது தீமைனா உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதென்றும் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க கூட சரி வந்து பொய், அதே போல இல்லாத இருக்கிறது போல எக்ஸ்ட்ரா கையில இருந்து போட்டு வாயில இருந்து போட்டு உண்மையே பேசுறது போல பேசுறாங்க. ஆண்டோட பிள்ளைங்களும் அப்படிதான் சிலரை பாக்குறோம். அதே போல உலகத்துல எந்த பக்கமே உண்மைங்கிறது பார்க்கவே முடியல. எங்க பார்த்தாலும் பொய்யும் புரட்டுமாக இருக்குது. ஆனா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. ஆண்டவர் அவங்க மேல பிரியமா இருக்கவே முடியாது. அவங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றது உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கன்னு சொல்லி இதை சாதிக்கிறதுக்கு எதுக்கு மேலாம் சத்தியம் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பிள்ளை மேல அடிச்சுப்பாங்க, காட்டுவாங்க. பெரியவர்கள் மேல அடிச்சு காட்டுவாங்க. இங்க மேல முந்திர வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வானத்து மேல சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்குது, தேவாலயத்து மேல சத்தியம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்குது. இப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு. அப்படிலாம் சாதிக்கிறதுக்காக சத்தியம் பண்ணாதீங்க. ஆண்டவர் அதெல்லாம் விரும்பல. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க. உண்மையா சொல்லிருந்துச்சுன்னா ஏசப்பா உங்க மேல பிரியமாக இருப்பாரு. அத மற்றவர்கள் சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் விரும்பாத காரியம் பொய் சொல்றது, இல்லாத இருக்கிறது போல சாதிச்சு பேசுறது, அது ஆண்டவர் விரும்பவே இல்லை. உள்ளது உள்ளதுன்னு சொல்லுங்க. இல்ல அது தீமைக்கு எதுவாக இருக்கும், அது ஆண்டவர் பாத்துக்கிடுவாரு. அது நடக்கும் பொழுது நடக்கும், அது ஆண்டவர் பாத்துக்கிடுவாரு. ஆனா நீங்க ஆண்டவர் பயப்படுற பயத்தோட உண்மையா பேசினா உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானா. அப்ப உண்மையா நடந்துக்கிற பொழுது, உண்மையா பேசும் பொழுது ஆண்டவர் மேல பிரியமா இருப்பாரு. அது மற்றவர்களும் சொல்லுங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.